ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே நம்ம கற்பனை கேட்டாத கதைகளை மையமாக வச்சு தான் பல படங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஜுராசிக் வேர்ல்ட், டைம் டிராவல் மூவி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஃபேண்டசி மூவி அப்படிங்கிற ஜானருக்குள்ளே வரும். ஆனால் இதையும் தாண்டி இந்த மாதிரியெல்லாம் எப்படி நடக்கும், இந்த கதையை எப்படி யோசிச்சிருப்பாங்க, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாம ஆச்சரியப்படுற கதைக்களத்தை கொண்ட பெக்யூலியர் வியர்ட் மூவிஸ் தான் இந்த லிஸ்ட்டில் நாம பார்க்க போகிறோம். இதில் ஹாலிவுட் படங்கள் மட்டும் இல்லாமல் சில மற்ற லாங்குவேஜ் படங்களும் இருக்குது. இது மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. கிராவிட்டி அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்கள், பொருட்கள் இப்படி எல்லாத்துக்குமே இருக்கும். அது இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஆனால் நாம் யாருமே இந்த மாதிரி கனவுல கூட நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த டைட்டிலுக்கு ஏற்ற படம். அன்பான குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வர ஒரு அம்மா இந்த படத்தோட ஹீரோயின். திடீர்னு ஒரு நாள் அவங்க நின்றுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து அவங்களோட கால் தரையில் படாமல் மிதக்க ஆரம்பிக்குது. யாரோ என்னென்னமோ வந்து செக் பண்ணி பார்த்தோம். இது எப்படி அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே புரியல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த பூமியை விட்டு அவங்க நின்றுட்டு இருந்த அதே லைன்ல மேல பறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இந்த பூமியை விட்டு மேல போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இது ஒரு சின்ன ஷார்ட் மூவி. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா கூட இந்த படம் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா போய் பாருங்க. அடுத்ததான் நாம் பார்க்க போகிற படம் அப்சைட் டவுன். இது ஒரு கற்பனை தான். ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம பூமிக்கு மேலே இன்னொரு பூமி தலைகீழாக இருக்குது. அங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். ஆனால் மேலே இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு நல்ல லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. கீழே பூமியில் இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப ஏழைகளாகவும் அடிமைகளாகவும் எந்த ஒரு வசதியுமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த படத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை. கற்பனையாகவே இருந்தாலும் ஒரு நியாயம் வேணுமா? இதில் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று ஓடுது. ஹீரோ மேல் உலகத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணை சந்திக்க ரெண்டு உலகத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. இதுல மேல் உலகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் வேலை செய்வாங்க. இவன் மேல இருக்கவங்க மாதிரி ஆள்மாறாட்டம் பண்ணி அங்க போய் வேலைக்கு சேர்ந்து அவளை சந்திக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா பாருங்க. த மேன் வித்தவுட் கிராவிட்டி. இங்கே ஒரு குழந்தை கிராவிட்டியே இல்லாமல் பிறக்கும் போதே பலூன் மாதிரி பறந்துக்கிட்டே பிறக்குது. இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அவனோட அம்மாவும் பாட்டியும் வீட்டையே அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சிருப்பாங்க. வெளியில் யாருக்கும் தெரியாமல் அவனை உள்ளேயே வச்சு வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்கூலுக்கு போகிற வயசு வரும்போது அவனும் போகணும்னு அடம் பிடிக்கிறான். அந்த பையனோட அம்மா ட்ரெஸ்ஸில் வெயிட்டுக்காக கல்லை வச்சு தைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த வெயிட்லேயே அவன் பறக்காமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு நாள் இந்த விஷயம் அவன் ஃப்ரெண்டான ஒரு குட்டி பொண்ணுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் கிராவிட்டி இல்லாததால் அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, இதை எப்படி அவன் பாசிட்டிவாக மாற்றிக்கிறான். இதுதான் இந்த படத்தோட கதை. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். கண்டிப்பாக பார்க்கலாம். பாரடைஸ். இந்த படத்தோட கதையும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம். இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம லைஃப்பில் கிடைச்சா யாருமே இதை பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டோம். அது என்னன்னா, ஒரு மனுஷனோட ஆயுள் காலத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதை கண்டுபிடிச்சு ஒரு கம்பெனி நடத்திட்டு வராங்க. எந்த அளவுக்குன்னா, பேங்க்ல நம்ம ஒரு சொத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குற மாதிரி நம்மளோட ஆயுள் காலத்தை செக்யூரிட்டியாக வச்சு நாம கடன் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ப்ராப்பரா கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இந்த கம்பெனில மார்க்கெட்டிங்ல வேலை செய்யற நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல இவரோட வைஃபே அவங்களோட 40 வருஷத்தை கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வராங்க. இந்த சீனுக்கு அப்புறம் இந்த படம் பயங்கர பரபரப்போட நிறைய ட்விஸ்டோட எடுத்திருப்பாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஹீரோ ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு பையன் கிட்ட அவனோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவனோட 15 வருஷம் ஆயுள் காலத்தை கொடுக்க சொல்லி பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பையன் கிட்ட சைன் வாங்குவாரு. இந்த ஒரு சீனே நம்மள கதைக்குள்ள இழுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ஒருத்தர் ரொம்ப நாளா ஒரு தீவுல தனியா மாட்டிக்கிறான். அங்கிருந்து தப்பிக்க நிறைய தடவை ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துல வெறுத்து போய் சூசைட் பண்ண போறான். அந்த டைம்ல பீச் ஓரமா ஒருத்தன் படுத்து இருக்கிறத பாக்குறான். ஆனா அது ஒரு டெட் பாடி. திரும்பவும் தூக்க மாட்டிக்கிறதுக்கு போறான். அப்போ அந்த டெட் பாடி தண்ணிக்குள்ள போய் வைப்ரேட் ஆகுது. இதை பார்த்து திரும்பவும் அதுகிட்ட போய் பார்க்கறான். அந்த டெட் பாடியில இருந்து ஒரு கேஸ் வெளியேறுது. அதனால அது மிதக்குது. இதை யூஸ் பண்ணி இங்க இருந்து இன்னொரு கரைக்கு போயிடுறான். இப்போ அங்க இருக்கிற அந்த காட்டை கடந்து அவன் சிட்டிக்கு போகணும். இந்த டெட் பாடிக்குள்ள இன்னும் பல சூப்பர் பவர்லாம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணி சிட்டிக்குள்ள போலான்னு அந்த டெட் பாடியை தோல்ல தூக்கிட்டு போறான். அப்படி போகும்போது என்னெல்லாம் நடக்குது, அந்த டெட் பாடி எப்படியெல்லாம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது, இவன் சிட்டிக்கு போனானா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை எப்படி யோசிச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப வித்தியாசமான கொஞ்சம் காமெடியான படமும் கூட. பாலைவனம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல டயர் ஒன்று பாதி மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்குது. திடீர்னு அது அசைஞ்சு மனுஷன் மாதிரியே எந்திரிச்சு நிற்குது. ஒரு மனுஷன் எப்படி மயக்கத்தில் இருந்து தள்ளாடி போவானோ அதே மாதிரி உருண்டு போகுது. இடையில வர பாட்டிலு, தேலு இது எல்லாத்தையும் நசுக்கிட்டு போகுது. போகிற வழியில் ஒரு முயலை பார்க்குது. அது கிட்ட போய் நின்று வைப்ரேட் ஆகுது.
இப்போ அந்த முயல் வெடிச்சு சிதறி செத்து போகுது. இந்த மாதிரி பல மனுஷங்களையும் இது சாவடிக்குது. எதுக்காக இந்த டயர் இதெல்லாம் பண்ணுது, இந்த டயருக்குள்ளே என்ன இருக்குது, இதுதான் இந்த படத்தோட கதை. இதை எப்படி யோசிச்சிருப்பாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விதமாக இது புரிஞ்சிருக்கு. நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுன் சைசிங். ஒரு கான்ஃபரன்ஸில் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இந்த உலகத்தில் பாப்புலேஷனால் குளோபல் வார்மிங் அதிகமாகிடுச்சு, மக்கள் போடுற குப்பை பொல்யூஷனால் இந்த உலகமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, இதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் விரல் அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பெருசாக இருக்கிற மனுஷங்களை எல்லாம் இந்த மாதிரி விரல் அளவு சைஸுக்கு மாற்றும் போது அவங்க யூஸ் பண்ணுற இடம், ஃபுட்டு, வேஸ்டேஜ் இதையெல்லாம் கம்மியாகும், அவங்களோட லிவிங் காஸ்ட்டும் கம்மியாகி லக்ஸுரியாக வாழலாம், இந்த குளோபல் வார்மிங்கையும் தடுக்கலாம், அதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சயின்டிஸ்ட் பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப யோசிச்சு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயந்து போன ஹீரோயின் மட்டும் அதை பண்ணாம வந்துடுறாங்க. ஹீரோ மட்டும் குட்டி ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எதிர்கொண்ட பிரச்சனை என்ன, எப்படி இதை சமாளிச்சாங்க, இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த குட்டி குட்டி மனுஷங்க, இவங்க இருக்கிற இடம், இவங்க யூஸ் பண்ற பொருட்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்கும். ரிக்கி. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு 2ஆவதா பிறக்கிற ஒரு பையனுக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக முதுகுல ரக்க முளைக்குது. ஆரம்பத்தில் ரொம்ப பயப்படுற இவங்க அதுக்கப்புறம் இவன் அந்த ரக்கையை வச்சுட்டு பறக்கிறது, இவன் பண்ற சேட்டை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போயிருது. பறக்கணும்னு ஆசைப்படுற இந்த குழந்தை வெளி உலகத்துக்கு தெரியாம வளர்த்துட்டு வராங்க. அப்போ ஒரு ஷாப்பிங் மால்ல எல்லாத்துக்கும் முன்னாடியும் அவன் பறக்கிறான். இதை எல்லாரும் பார்த்துடுறாங்க, மீடியாவுக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் இவன் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான் அப்படிங்கிறதா படத்தோட கதை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி லிஸ்ட் நிறைய நம்ம சேனல்ல இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.